அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த லைவ் ஸ்ட்ரீம் நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாய் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இந்த கூட்டங்களிலே கடைசி நாட்களும் கர்த்தருடைய வருகை என்ற தலைப்பிலே 10 செய்திகள் உள்ள தொடரிலே நாம் இந்த நாளிலே 6வது தொடரை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை, தெளிவான தேவனுடைய வார்த்தையை, எந்த கலப்படமும் இல்லாத வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல தேவ மனிதர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கால சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். கொரோனா இல்லை என்றால் இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் எவ்வளவு தேவன் அன்புள்ளவராய் நம்ம மேல் கரிசனமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒருவராயிரம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது கடைசி நாட்களில் என்பதிலே தேவன் எவ்வளவு கருத்துள்ளவராக இருக்கிறார், பாரமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியில் நாம் கேட்கும்படியாக அவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறும்படியாக வந்திருக்கிறதை குறித்து நாங்கள் அதிக சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தாரோடு சேர்ந்து இந்த வழியிலே நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த அருமையான கால வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக நாங்கள் கூடிய ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாய், உண்மை துதிக்க முடியாய். ஆண்டவர் எங்களை நாங்களே ஆண்டவரை ஆராய்ந்து ஞாயிற்றிருக்க முடியாது நீ கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு கூட்டம் கூடத்தாவே வீணாய் போய்விடக்கூடாது, விருதாவாய் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. கற்பனை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொண்டவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. தேவனே, நீரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பீராக. நீரே மகிமைப்படுங்க தாவே. வியாதியாய் பலவீனமாய் யாரெல்லாம் இருந்தால் ஆண்டவரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். ஆண்டவரே, உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளை, இப்பொழுதும் நாம் தேவனை நோக்கி நாம் அவரை துதிப்போம். ஒரு பாடல் மூலமாக நாம் தேவனை துதிப்போம். இந்த வழியில் கூட நாம் இந்த பாடலை நாம் கேட்போம். இந்த பாடலை கேட்கும்போது நீங்களும் இந்த எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். தேவனுடைய ஆசீர்வதிப்பார். என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் மண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. மரித்தோரில் முதல் எழுந்ததினான் புது சிருஷ்டியின் தலையானிரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினான் புது சிருஷ்டியின் தலையானிரே. சபையாமும் சரீரம் பொருந்திடவே இவாய் அளித்தீர் அப்போஸ்தலரே. சபையாமும் சரீரம் பொருந்திடவே இவாய் அளித்தீர் அப்போஸ்தலரே. என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் மண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உன் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உன் சாயலில் நான் வளர.
இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் அண்ணான் நான். என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் அண்ணான் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. வருங்காலங்களில் முதற் பேரா நீர் இருக்க நாம் சகோதரராய். வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சகோதரராய். கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் அண்ணான் நான். என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் அண்ணான் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியாலும் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியாலும் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். உமகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. உம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் அண்ணான் நான். என் இயேசுவை நேசித்தீரோ, என் மாத்திரம் அண்ணான் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. பிரியமானவர்களே, நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். இந்த வழியிலும் கூட நாம் ஆண்டவரை வாழ்த்துவோம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவர் துதிப்போம். அவர் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே தேவன் இவ்வளவாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 138:2 வாசிக்கிறோம். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கனப்படுத்தப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வாசிக்கிறோம். அது யோவான் 1 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அந்த வார்த்தையிலே நாம் பலப்படுவோம். ஆண்டவராக இயேசுவை கனம் பண்ணுவோம். ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் கர்த்தரே தேவன் என்று. பிரியமானவர்களே, சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சகல என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரை நாம் காத்திருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இப்பொழுதே நாம் நம்முடைய முழங்காலை முடக்குவோம், நம் ஆண்டவரை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவர், எனக்காய் கல்வாரியிலே பாடுபட்டவரே, மரித்தவரே, ஆண்டவர் 30 ஆண்டுகள் ஆண்டவரே உடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பரலோக வாழ்க்கையை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அவர் நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். இந்த வேளையிலே அப்படிப்பட்ட தேவனை நாம் உயர்த்துவோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் தீர்க்கதரிசி, அவர் அப்போஸ்தலர், மகா பிரதான ஆசாரியர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு அவர் முன்மாதிரியாக நமக்கு முன் சென்றிருக்கிறார். அவரை நாம் பின்பற்றும்படியாக நம்ம ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கூட நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம், அவரை வாழ்த்துவோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, நீர் சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, நாம் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தாவே, எங்கள் வார்த்தையின் மூலமாய் மட்டுமல்ல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நாம் உயர்த்த விரும்புகிறோம். ஆண்டவரே தேவனே, நாங்கள் வாழ்க்கையை செய்கிற ஒவ்வொரு தேர்ந்தெடுப்புகளையும் உடைய மகிமைக்காகவே, நம்முடைய கணத்துக்காகவே நாங்கள் தேர்ந்தெடுக்க உதவி செய்கிறாங்க. எங்கள் சுயத்துக்காக வேண்டாம் ஆண்டவரே, எங்கள் சுயத்துக்காக நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே, உடைய நாம மகிமைக்காக, உடைய நாம கணத்துக்காக நான் வாழட்டும் கர்த்தாவே. தேவனே, எங்களை காண்கிறவர் கர்த்தாவே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. உடைய வெளிச்சம் மூலமாய் பிரகாசிக்க கடந்து என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. எங்கள் வெளிச்சத்தின் மூலமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த விரும்புகிறோம். எங்கள் நற்கிரிகளின் மூலமாய் மகிமைப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. தேவனே, என்னை கனமண்ணுகளை நான் கனமண்ணுவேன்,
என்னை கனவீனம் பண்ணவர்களே அவர் கனவீனப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் ஒரு காலம் அந்த கூட்டத்திலே நான் காணப்பட வேண்டாம். உண்மை கனமண்டலுடைய கூட்டத்திலே நான் காணப்படட்டும் கர்த்தாவே. உண்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். கீழ்ப்படிபடியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட நம்முடைய வார்த்தை மூலமாக பேசுகிறார்கள். துதிகரமை நமக்கே நம்ம செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நாம் இந்த செய்திக்குள்ளாய் நாம் போவோம். கர்த்தர் தாமே நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. வாஞ்சியோடு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆமேன். கடந்த கூட்டத்திலே நாம் இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக அந்த தாய் பிரசவ வேதனைக்குள்ளாய் கடந்து செல்கிறாள். கர்ப்ப வேதனை என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் குழந்தை பிறகுறது. இயேசு அதை யோவான் 16:21 சொல்லியிருக்கிறார். அவருடைய மீண்டும் வருகை குறித்து சொல்கிறார். 19 யோவான் 16:19 என்னை கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். அது அந்த கொஞ்ச காலம் என்பது 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு சொன்னார், உங்களுடைய சந்தோஷம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதில் வாசிக்கிறோம் 20 யோவான் 16:20, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது எப்படி இதோடு பொருந்தும்? இப்ப இயேசு சொல்கிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகம் சந்தோஷப்படும் என்று சொன்னாரே. வெளியரங்கமாக வெளிப்படையாக இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் வெளியரங்கமாக இருக்க போறது, மேலோட்டமாக இருக்க போறது, சூழ்நிலை பொறுத்து அமைந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் இது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. வெளியே என்ன நடந்தாலும் சரி, அவன் தன்னுடைய சூழ்நிலைகளிலே சந்தோஷப்படுவதில்லை, அவன் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறான். இந்த உலகமானது அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், அல்லது சூழ்நிலைக்குள்ளாய் சந்தோஷப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். இரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் மாறாதவர். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தால் நீங்கள் ஒரு காலம் அதிரியப்பட மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் அதிரியப்பட மாட்டீர்கள், என்ன நடந்தாலும் சரி. ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் அவர்கள் சூழ்நிலையில் தான் தங்கள் சந்தோஷத்தை கண்டுகொள்கிறார்கள். சூழ்நிலை நன்றாக இருந்தால் சந்தோஷப்படுகிறார்கள், கெட்ட சூழ்நிலை இருந்தால் துக்கப்படுகிறார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் இல்லையே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தாரை போல இருக்க தேவையில்லை. இந்த உலகம் வெளியரங்கமாய் சந்தோஷப்படுகிறது, மேலோட்டமாய் சந்தோஷப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவன் அழுது புலம்புவீர்கள் என்று சொன்னால் பலவிதமான துன்பங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிறான். இயேசு நம்முடைய மாதிரியா இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவருக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. என் சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னார். உங்களுடைய சந்தோஷம் நிறைவேறிக்க முடியாது, என் சந்தோஷத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயத்தில் அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். வெளியரங்கமாக அவர் எவ்வளவோ பாடுகளுக்குள்ளாய் அவர் சென்றார். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் விட்டுவிடவே இல்லை. எபிரேயர் 12 வாசிக்கிறோம், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடுவோம். அவர் எப்பொழுதுமே அவர் சந்தோஷம் உள்ளவராக இருந்தார். அவர் சிலுவையை சந்தோஷப்படவில்லை, நாம் சிலுவையிலே சந்தோஷப்பட முடியாது சொல்லப்படவில்லை. அந்த சிலுவை சகித்தார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த கிரீடத்தின் முன்பாய். இதோடு கூட தொடர்புள்ள காரியத்திலே சொல்கிறார், ஒரு நாளிலே நீங்கள் அழுது புலம்பியவர்கள், உங்கள் உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிறியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கமடைகிறாள். 21 கஷ்டமான காலம், ஏனென்றால் அந்த நேரம் வந்துவிட்டது. ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அந்த குழந்தை பிறந்து விட்ட சந்தோஷம். இயேசு இதை மீண்டுமாய் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 24 அவர் யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். மத்தேயு 24:9 அவர் உபத்திரவத்தை உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்கிறார். கர்ப்ப வேதனைக்கு ஆரம்பம். அது குழந்தை பிறப்பதற்குரிய நேரம். சபையானது தேசோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஏன் பழைய ஏற்பாட்டிலே
tribulation, பழைய ஏற்பாட்டிலே உபத்திரம் என்ற வார்த்தை வருவதில்லை. பழைய ஏற்பாட்டிலே and even persecution. உபத்திரம் Persecuted me is found only mostly in the Psalms. சங்கீதத்தில் தான் அதை நாம் அதிகமாக வாசிக்கிறோம். இந்த ஜனங்களை என்னை துன்பப்படுத்துகிறார்கள், உபத்திரப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சங்கீதங்களில் வாசிக்கிறோம். இல்லாவிட்டால் உபத்திரம், துன்பங்கள் பழைய ஏற்பாட்டிலே அதிகமாக காணப்படுவதே இல்லை. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே are சொல்லப்பட்ட வார்த்தைகள் செழிப்பு, rule over the nation. நீங்கள் ஜாதியில் ஆளுவீர்கள், I'll give you this land. நான் இந்த தேசத்தை உங்களுக்கு சொல்லுவேன், கொடுக்கிறேன், Your enemies, your earthly enemies will be defeated. உங்களுடைய பூமிக்குரிய சத்துருக்கள் எல்லாம் துரட்டியப்படுவார்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே however, Jesus said, "In the world you'll have இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. யோவான் 16:33. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, which you're, I have." ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். Now, if you don't understand நீங்கள் significant இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அல்லது பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் your heart to an old நீங்கள் ஒரு பழைய ஏற்பாட்டு செய்திக்கு, பழைய உடன்படிக்கை செய்திக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுப்பீர்கள். இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் I can நான் சொல்ல முடியும், speaking. There are two types of preaching. பரவலாக பேசினால் இரண்டு விதமான பிரசங்கியார் இருக்கிறார். Preaching old covenant, பழைய உடன்படிக்கை சுவிசேஷத்தை பிரசங்கியார்கள். இன்னொரு கூட்டத்தார் அவர் புது உடன்படிக்கையின் செய்தியை பிரசங்கிக்கிறார். பழைய உடன்படிக்கையின் சுவிசேஷம், God will make you. தேவன் உங்களை ஆரோக்கியமுள்ளவராய் மாற்றுவார். God will give you house. தேவன் உங்களுக்கு வீடுகளை கொடுப்பார், நிலங்களை கொடுப்பார், உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார். Word about God will give you victory over your. ஆனால் உங்கள் கோபத்திலிருந்தும் உங்கள் இச்சையிலிருந்தும் உங்களுடைய கண்களிலே பண ஆசையிலே வெற்றி கொடுப்பார், பதட்டத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்ல மாட்டார். இதை குறித்து பேசவே மாட்டார்கள். The new covenant புது உடன்படிக்கை பிரசங்கியார் does not tell you about அவர் உங்களுக்கு prosperity. செழிப்பை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் பிரசங்கிக்க மாட்டார். Covenant preaching. புது உடன்படிக்கையின் பிரசங்கியார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் தேவன் உங்களுக்கு பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பார். போதுமான ஆரோக்கியம், போதுமான ஐஸ்வர்யம். நீங்கள் பணக்காரரை மாற மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு போதுமானதை கொடுப்பார். நீங்கள் பட்டினி எடுக்க மாட்டீர்கள், தெருவில் இருக்க மாட்டீர்கள். இதுதான் பிரதானமான வித்தியாசம். புது உடன்படிக்கையின் வாழ்க்கை, நாம் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வோம். நாம் நம்முடைய பாவங்களுக்கு நாம் ரட்சிக்கப்படுவோம். அதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே You know, naturally, இயற்கையாக உங்களுக்கு தெரியும், worldly believers would rather listen to an old. இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், அவர்கள் மாம்சீகமான கிறிஸ்தவர்கள் பழைய உடன்படிக்கை பிரசங்கியாரை கேட்க விரும்புகிறார். ஏன் இந்த இரண்டு பிரசங்கியாரை தேவன் அனுமதித்திருக்கிறார் உலகத்திலே? ஏன் தெரியுமா? He's testing all அவர் எல்லா விசுவாசிகளும் சோதித்து பார்க்கிறார். to see which one யார் respond. எந்த செய்திக்கு அவர்கள் பதில் கொடுக்க போகிறார்கள். Are their hearts அவருடைய இருதயம் எதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. where your எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொன்னார். ஆகவே these two gospels இந்த இரண்டு சுவிசேஷங்கள், ஒன்று பூமிக்குரிய செழிப்பு, ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்று overcoming பாவத்தை மேற்கொள்வது, தேவனை பிரியப்படுத்துவது, உங்கள் சுயத்துக்கு மரிப்பது, இயேசுவை பின்பற்றுவது. hear these two இந்த இரண்டு செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது without your knowing it. உங்களை அறியாமலேயே God tests தேவன் உங்களை சோதிக்கிறார். to see எதை பார்க்க முடியாக? where your heart. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? That's what God wants to find. அதைத்தான் தேவன் கண்டுபிடிக்க விரும்புகிறார். Heart on earth உங்களுடைய இருதயமானது பூமியில் இருக்கிறதா அல்லது பரலோகத்தில் இருக்கிறதா? where your treasure. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். I think we're being tested. நாமும் சோதிக்கப்படுகிறோம். Watch Christian television. கிறிஸ்தவ டிவியிலே பார்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் சோதிக்கப்படுகிறீர்கள். Hear this message too. நீங்கள் புது உடன்படிக்கை செய்தி இங்கே கேட்கிறீர்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? I hope you can do it. இந்த வித்தியாசம் அறிந்து என்று நான் நம்புகிறேன். That is why I say, ஆகவே நான் சொல்லுகிறேன், read the gospel. சுவிசேஷத்தை வாசியுங்கள். See what Jesus இயேசு எதை போதித்தார் என்பதை பாருங்கள். clear அதை குறித்து தெளிவா இருக்க வேண்டும். இயேசு பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து மிகவும் தெளிவா இருக்க வேண்டும். in the last. நான் கடந்த முறை சொன்னபோது, Don't read the நீங்கள் சுவிசேஷத்தை வாசிக்காவிட்டால், read the new. புது உடன்படிக்கை புது ஏற்பாட்டை வாசிக்காவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியான நபர்களாக இருக்கிறீர்கள். Despise. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறீர்கள். Choose the word. நீங்கள் மனிதனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறீர்கள். One who chooses யாரெல்லாம் மனிதனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிறார்களோ தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், முற்றிலுமாக. because the Bible. ஏனென்றால் வேதம் சொல்கிறது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், See, this is we must whenever you read it, எப்பொழுதெல்லாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறீர்களோ நீங்கள் அதனுடைய பின்னணியோடு கூட நீங்கள் வாசிக்க வேண்டும். like when you read a letter, you don't just read one. நீங்கள் ஒரு கடிதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் 3வது வரி 5வது வரி இடையிடையே வாசிப்பதிலே முழு கடிதத்தை வாசிக்கிறீர்கள். Thessalonians, ஆகவே தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? we request you, brethren, சகோதரரே, 1ஆம் வசனம், with regard to the coming of our Lord, இயேசு கிறிஸ்துவின் வருகையும் gathering together to அவரிடத்திலே நாம் சேர்க்கப்படுவதையும் குறித்து இதுதான் அந்த கருத்து coming தலைப்பு. இயேசு கிறிஸ்து வருவதும் நாம் அவரோடு கூட இருக்கும்படியா எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். we're going to be நாம் எல்லாரும் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் வருகையிலே. him. And he said us something about that in the previous chapter. இதற்கு முந்தின அதிகாரத்திலே ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். But we
said, when don't be shaken நீங்கள் அசைக்கப்படாதிருங்கள். from your composure or disturbed நீங்கள் by someone claiming to speak in the spirit. நான் ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது நான் பேசுகிறேன், நிருபத்திலிருந்து நான் பேசுகிறேன் என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் நடுங்கள். யாராவது போலியான கடிதத்தை எழுதி இதுதான் பவுல் எழுதின கடிதம் என்று சொன்னால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. But some believers say, சில விசுவாசம் சொல்கிறார், what do you mean the day of the Lord has already கர்த்தருடைய வார்த்தை வருகை ஏற்கனவே வந்துவிட்டது, இயேசுவின் வருகை என்று சொல்கிறார். as the lightning shines from the east to the கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் போல நான் வருவேன் என்று இயேசுமா தேவகுமாரன் சொல்லவில்லையா? ஆம். But somebody will say, no, he came sick. இல்லை, அவர் ரகசியமாக வந்து விட்டார் என்று சொல்வார். அவர் ரகசியமாக வந்து சில பேர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்வார்கள். Don't நீங்கள் அதை குறித்து சஞ்சலப்பட வேண்டாம். இந்த விதமான போதனைகளை குறித்து சஞ்சலப்பட வேண்டாம். no one deceive யாரும் உங்களை வஞ்சிக்க வேண்டாம். for that day will மூணாம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடி எச்சரிக்கிறார்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வழி அதனால் வராது. the man of sin. பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் வரை அந்த நாள் வராது. I can't think that anything could be plainer. இதை காட்டிலும் வெளியரங்கமாய் விதத்தில் எதுவும் தெளிவாக இருக்கிறதா என்று என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, Destruction. கேட்டின் மகன் Moses and அவன் எதிர்த்திருக்கிறவனாகவும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய் இருக்கிறான். அவன் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருக்கிறான். Testament teaches us. புது உடன்படிக்கை போதிக்கிறது, ஒரு மனிதன் அவன் உலக அதிபதியாக இருப்பான், உலகத்தை ஆளுவான். Will not come கிறிஸ்து till that man. அந்த மனிதன் வெளிப்படும் வரை கிறிஸ்து வரமாட்டார். So though ஆகவே it's a very nice thing to believe இதை that Jesus may come to நம்புவதற்கு இன்றைக்கு இரவோ நாளைக்கோ வருவார் என்று நம்புவது நல்லதுதான். frankly, I don't ஆனால் நான் அதை நம்புவதில்லை என்று வெளியரங்கமாய் சொல்கிறேன். ஏனென்றால் வேதத்தை நான் நம்புகிறேன். know many areas அநேக பகுதிகளில் நம்முடைய மனதிலே in our life where we have to நாம் change our way of நம்முடைய நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய விதத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் சிறு பிராயம் முதல் நாம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக ஞானஸ்நானம். I was baptized as a நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தேன். 21 years 21 ஆண்டுகள் கழித்து வேதத்தை நான் படிக்கும் பொழுது அது வேதத்தில் போதிக்கப்படவில்லை என்று நான் உணர்ந்தேன். I changed my view on நான் பல காரியங்களில் என்னுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டேன், என்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டேன். என்னுடைய வேதத்தை வாசிக்க தேவனுடைய வார்த்தை இது நம்முடைய சிந்தையை மாற்றுகிறது. அது மற்ற காரணங்கள் எல்லாம் மனிதனுடைய போதனை. அநேகருடைய பிரச்சனை தான் இருக்கிறது. அநேகர் மனிதனுடைய பாரம்பரியத்தை நம்புகிறார்கள். battle was with people who believe the traditions of பெரிய போராட்டம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாரம்பரியம் நம்பி இருக்கிறவரோடு கூட தான் நமக்கு போராட்டம். and then he says in verse 5, 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? why you fellows, ஏன் நீங்கள் இதில் சஞ்சலப்படுகிறீர்கள்? ஏன் கலக்கமடைகிறீர்கள்? but you ஆனால் don't restrain உங்களுக்கு தெரியுமா, அவனை தடை செய்கிறது யார்? his time. அவனுடைய காலத்திலே That means the Holy Spirit was restrained. பரிசுத்த ஆவியானவர் தான் தடை செய்கிறவர். அவர் நடுவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னே அது வெளிப்படாது என்று வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் அந்தி கிறிஸ்து நியமித்திருக்கிறார். அதற்கு இடையிலே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. And I think நான் the mystery எண்ணுகிறேன், அந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்னவென்றால் is a mystery. அது பாவத்தின் ரகசியம். I don't know what அது என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் அனுமானிக்க முடியும். my guess என்னுடைய அனுமானம் என்னவென்றால் is lawless. அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் என்ன? The message that tells believers விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி, matter if you நீ பாவம் செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, அது பரவாயில்லை. because remember you accepted Christ நீ a few years சில ஆண்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாயால் பாவம் செய்தாலும் பரவாயில்லை. where in the Bible வேதத்திலே எங்கே the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் doesn't matter if you நீ பாவம் செய்தால் பரவாயில்லை என்று சொல்கிறார், நீ நன்றாக தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்? யார் சொன்னார் என்று எனக்கு தெரியும். told Eve ஆதாம் சர்ப்பம் எவளுக்கு சொன்னது? just disobey. பிசாசு சொன்னார், நீ தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் பரவாயில்லை என்று சொன்னார். அநேக விசுவாசிகள் Who've been given some brainwashing அவர்களுக்கு மூளை செலவை செய்து விட்டார்கள். நீ ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் என்னென்றும் ரட்சிக்கப்பட்டு விட்டாய், பாவம் செய்தாலும் பரவாயில்லை. அநேக மக்கள் இந்த போதனையினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். mystery of இதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். mystery means ரகசியம் என்றால் it's like how in the world could a holy இந்த உலகத்திலே எப்படி பரிசுத்த தேவன் சோதிப்பார்? why in the world did he give us command? ஏன் நமக்கு அப்படியான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்? ஆனால் It's very easy for believers to be deceived. விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுவது அவ்வளவு எளிதாக இருக்கிறது. Then that lawless one will arise, this Antichrist. அவன் The Lord will அக்கிரம செய்காரன் அவன் எழுப்புவான், அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார். his coming அவனுடைய வருகை is in accord with the activity of Satan. அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்றி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, When he wants to சாத்தான் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவன் sign அற்புதங்களினாலும் அடையாளங்களும் தன்னை வெளிப்படுத்துவான். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பொய்யான அற்புதங்களோடும் சகல வல்லமையோடும் வெளிப்படுத்துவான். பல இடங்களில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அநேகர் இயேசு நாமத்தினாலே ஒரு அற்புதம் செய்யப்பட்டால் ஓ இவன் தேவ மனிதன் என்று நம்புகிறார்கள். நான் அப்படி நம்புவதில்லை. I want to see his நான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் அவருடைய வரங்களினாலே அல்ல அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கனிகள் இருக்கிறதா என்று பார்க்க போகிறேன். அந்த பிரசங்கியார் பணாசு விடுதலையாக இருக்கிறாரா? he's got human அவருக்கு தாழ்மை இருக்கிறதா? woman preacher. I want ஒரு ஸ்திரியா இருந்தால் அவள் எந்த ஆயுளுள்ள இருக்கிறாள்? நான் அவள் உபதேசத்தை குறித்து எனக்கு ஒரு பொருட்டல்ல. because the wolf will come ஏனென்றால் ஓனாய் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வரும். ஆட்டு தோல் என்று சொன்னால் அது ஒரு நல்ல உபதேசம். நான் அதனாலே வஞ்சிக்கப்படுவதில்லை. wolf is interested in the sheep. அந்த ஓனாய்க்கு பணம் மக்களுடைய பணத்திலே தான் விருப்பமாக இருக்கிறது. ஓஹோ, And I'm not going to be fooled by the sheep's நான் ஆட்டு தோலை பார்த்து நான் ஏமாற்றப்பட மாட்டேன். நீங்களும் அப்படி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். goes on to say அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், he's going to come with power. அவன் வல்லமையோடும் Last day. கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார். இயேசுவின் வருகை குறித்து பேசுகிறார். This- see, we know that the Antichrist அந்தி கிறிஸ்து கடைசியா வரப்போர் என்று அறிந்திருக்கிறோம். let me just ஆனால் உங்களுக்கு இதற்கு வருவதற்கு முன்பதாக in 1 John இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் சொல்லுகிறார், children பிள்ளைகளே 8-18 வசனம். John 2 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 வசனம். is the last பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. in 95 AD when John யோவான் இது எழுதும்பொழுது 95 கிபி. the clock was already 11 எப்பொழுதுமே அந்த மணியானது கடிகாரத்தினுடைய முள்ளானது 11 மணியை காண்பிக்கிறது. 95 ஆண்டுகள் 7 கிபி 95. where do you think we are இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று எண்ணுகிறீர்கள்? 11:59 நாம் ஒருவேளை 11:59 இருக்கலாம். I don't know how many seconds இன்னும் ஒரு சில வினாடிகள் தான் இருக்கிறது. but anyway சரி. these days it was the last hour. அந்த நாட்டிலே அது கடைசி காலம். And as you have heard நீங்கள் கேள்விப்பட்டபடி 1 யோவான் 2:18 அநேக அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். preparing the அவர்கள் வழி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். little Antichrist ஆகவே arose சிறு சிறு அந்தி கிறிஸ்துகள் எழுப்பி இருக்கிறார்கள். 11 மணி வேளையிலே அநேக அந்தி கிறிஸ்து எழுதி இருக்கிறார்கள். by 11:59 11:59 இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எத்தனை அந்தி கிறிஸ்துகள் எழுப்பி இருப்பார்கள் என்று பார்க்கிறீர்கள்? these little இந்த சிறு சிறு அந்தி கிறிஸ்துகள் எங்கே இருக்கிறார்கள்? இது நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எங்கே அவர்கள் இருக்கிறார்கள்? verse 9 19ஆம் வசனம். in our midst அவர்கள் நம்முடைய மத்தியிலே இருந்தார்கள், சபையிலே இருந்தார்கள். and they went out from our இப்பொழுது நம்முடைய மத்தியிலிருந்து பிரிந்து போய்விட்டார்கள். if they were really believers உண்மையாலுமே அவர் நம்முடையவர்களாக இருந்தால் அவர் நம்முடனே நிலைத்திருந்திருப்பார்களே. but when they went out ஆனால் அவர் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இந்த குட்டி குட்டி அந்தி கிறிஸ்துக்கள் so that it might be shown that அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்பதை வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். why did they leave a ஏன் சபை விட்டு வெளியே போகிறார்கள்? was preaching why would you leave a church where the apostle John is preaching அப்போஸ்தலன் யோவானை பிரசங்கிக்கக்கூடிய சபை விட்டு ஏன் வெளியே போகிறார்கள்? church where the apostle John அப்போஸ்தலன் யோவான் பிரசங்கிக்கக்கூடிய சபை நல்ல சபை என்று இருக்கும். but remember இந்த நாட்களில் எல்லாரும் அப்போஸ்தலர் யோவானை மதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பூமியில் இருந்த பொழுது treated like அவர்கள் உலகத்தில் உள்ள அழுக்கை போல நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பவுல், பேதுரு, யோவான் என்று மெச்சிக் கொள்கிறார்கள். God after ஒரு தேவ மனிதன் மரித்து கடந்து போன பிறகு மதிப்பது எளிது. years இந்த கிறிஸ்தவத்தினுடைய 2000 ஆண்டுகால சரித்திரம் ஒன்றை போதிக்கிறது. that a man of ஒரு தேவ மனிதன், ஒரு அப்போஸ்தலன் not respected உயிரோடு இருக்கும் பொழுது ஜீவனுள்ள காலத்திலே அவன் மதிக்கப்படுவதே இல்லை. after he's அவர் மரித்த பிறகு, மரித்து கடந்து சென்ற பிறகு அப்பொழுது அவருடைய மதிப்பு வெளியரங்கமாகும். do you know how they treated John ஜான் வெஸ்லி எப்படி அவர்கள் நடத்தினார்கள் தெரியுமா? they treated him like scum அவரையும் உலகத்தின் அழுக்கை போல, துடைத்து போடும் அழுக்கை போல you know they நடத்தினார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் மதிக்கிறோம். these great men வில்லியம் பூத் like scum போன்ற தேவ மனிதர்கள் people respect அவர்கள் எல்லாம் போய்விட்டார். இன்றைக்கு மக்கள் மதிக்கிறார்கள். அது போலத்தான். so when John was ஆகவே யோவான் பூமியில் இருந்த பொழுது அவருக்கு இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு அன்றைக்கு யாரும் கொடுக்கவில்லை. not why would they not stay in ஏன் யோவான் பிரசங்கிக்கக்கூடிய சபையில் அவர் நிலைத்து நிற்க முடியவில்லை? let's ask ourselves நம்மை நாமே preaching in கேட்டு பார்ப்போம். யோவான் என்ன சபையில் பிரசங்கித்தார்? you want to know உங்களுக்கு தெரிய வேண்டுமா? just read one 1 யோவானை வாசித்து பாருங்கள். you read one 1 யோவானை வாசிங்கள். அதைத்தான் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் சபையிலே. and they got offended அவர்கள் மனத்தாங்களிலிருந்து போய்விட்டார்கள். so in other words you இன்னொரு விதத்திலே subjects mentioned in 1 யோவானிலே உள்ளதான காரியங்களை நீங்கள் பிரசங்கித்தால் மக்கள் say a word about speaking அவர்கள் இடரிலிருந்து போய்விடுவார்கள். என்றால் யோவான் 65 ஆண்டு காலம் அந்நிய பாஷை பேசின அந்நிய பாஷை குறித்து அவர் பிரசங்கிக்கவில்லை. but he doesn't பெந்தேகோஸ்தேயிலிருந்து பிரசங்கித்தார், அனுபவித்தார், ஆனால் பிரசங்கிக்கவில்லை. குணமாக்குவதை குறித்து பிரசங்கிக்கவில்லை. கண்டிப்பாக பல விதங்களிலே யோவானை 95 ஆண்டு காலம் வரை பல நேரங்களிலே குணமாக்கி இருந்திருப்பார், சுகம் கொடுத்திருந்திருப்பார். God to
ஆனால் தேவன் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் அது பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் அல்ல. word about prosperity, செழிப்பை குறித்து ஒரு வார்த்தை கூட பிரசங்கிக்கவில்லை. even though some people try to quote சில மக்கள் 3 யோவான் 2ஆம் அதிகாரம் உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு என்பதை சொல்லுகிறார். நாம் எல்லா காரியங்களையும் நாம் தவறாய் சுட்டி காண்பித்து விட முடியும், மேற்கோள் காட்ட முடியும். அவர் வாழ்த்து செய்தியாக அதை சொல்லுகிறார், நீ நன்றாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அதை நாம் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கென்று நாம் அதை பொருத்தி நாம் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் சத்தியத்தை நேசிக்காவிட்டால் பொய்யை நம்பத்தக்கதாக தேவன் உங்களுடைய கொடிய வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அது உண்மை. all your doctrine is based on half a verse. உங்களுடைய எல்லா உபதேசமும் ஒரு அரை வசனத்தை பொறுத்து இருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான வசனங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மக்களை வஞ்சிக்கிறீர்கள். ஆகவே யோவான் சொல்கிறார், Among us because அவர்கள் நம் யோவான் பிரசங்கித்த பிரசங்கம் ஒளியிலே நடக்க வேண்டும். my little என் சிறு பிள்ளைகளே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், you that you don't நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை எழுதுகிறேன். இதெல்லாம் அவர்கள் பிடிக்கவில்லை, அவர்களுக்கு இந்த செய்தி பிடிக்கவில்லை. உன் சகோதரனை நேசியுங்கள். if you don't love your உன் சகோதரனை நேசிக்கவில்லை என்று சொன்னால் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ ஒரு பொய்யர், நீ விசுவாசி அல்ல. Jesus called இயேசு யோவானை இடி முழக்கத்தின் மகன் என்று அழைத்தார். உங்களுக்கு தெரியுமா? he was an apostle of அவர் அப்போஸ்தலன், அன்பின் அப்போஸ்தலன். ஆனால் தேவனுடைய அன்பு அவரிடத்திலே பக்தி வைராக்கியமாக இருந்திருந்தது. obedience to his command. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னார். ஜனங்களுக்கு அது பிடிக்கவில்லை, They went out from நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். antichrist means against அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள், கிறிஸ்து பிரசங்கித்த பிரசங்கத்துக்கு விரோதமானவர்கள். கிறிஸ்து பாவத்தின் விடுதலையாக வேண்டும் என்று பிரசங்கித்தார். உங்களுக்கு அது விருப்பமில்லை என்றால் there's a little bit of the spirit இந்த அந்தி கிறிஸ்து ஆவி உங்களிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது என்று அர்த்தம். and you will not stay in a நீங்கள் church that preaches against பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கக்கூடிய சபையில் நிலைத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் எந்த சபைக்கு போவீர்கள்? teaches you how to be rich in இந்த உலகத்திலே if you're defeated by பாவத்தில் தோற்கடிக்கப்பட்டாலும் எப்படி உலகத்தில் ஐஸ்வர்யமாய் மாற முடியும் என்பதை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய சபைக்கு போவார்கள். நாம் இப்பொழுது தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். have as we approach the end நாம் கடைசி காலத்தை நெருங்கும் பொழுது இந்த சிறு சிறு அந்தி கிறிஸ்துக்கள் எல்லாரும் எழுப்புவார்கள். Christ is some horrible நாம் அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் பயங்கரமான கொடூரமான மனிதனாக இருப்பான் எண்ணுகிறோம். இல்லை, அந்தி என்று சொன்னால் விரோதமான, கிறிஸ்துவுக்கு விரோதமான. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். do you know the number of times where Jesus lifted up இயேசு அநேக சமயங்களிலே திமிரவாதமாக இருந்த மக்களை எல்லாம் தூக்கி எடுத்தார், வியாதிப்பட்டவர்களை தூக்கி எடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? now இப்பொழுது when you lift people நீங்கள் ஜனங்களை தூக்கி எடுக்கும் பொழுது the opposite அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? அவளை கீழே தள்ளுவது. what would you call அதை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? against Christ? கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியம். I never see Jesus இயேசு யாரையும் கீழே தள்ளுவதை நான் பார்த்ததே இல்லை. but do you know the number உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ விசுவாசிகள் ஓ ஓ என்று வாயை பிளக்கிறார்கள். ஓ தேவன் மனிதன் என்று சொல்கிறார்கள். I'd say it's the manifestation of God. தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் கோபத்தை மேற்கொள்வதுதான் தேவனுடைய வெளிப்பாடு. பண ஆசை மேற்கொள்வது, கசப்பை பொறாமையை, சத்துரை நேசிப்பது, எப்பொழுதும் சத்தியத்தை பேசுவது, இவைகள் தான் தேவனுடைய வெளிப்பாடு. Gets up and lives in the same old sinful. ஆனால் இந்த கீழே விடுகிறவன் எழுந்து நின்று அதே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது பிசாசினுடைய மிகப்பெரிய வஞ்சகம். ஆம், To do the opposite of what இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதற்கு நேர் எதிர்மாறாக செய்வது. Jesus did. நான் இயேசு செய்கிறதை நான் செய்ய விரும்புகிறேன். இயேசு செய்ததற்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய விரும்பவில்லை. இயேசு ஒரு காலம் பாவங்களை அவர் குற்றம் தீர்த்ததாக நான் பார்வையில்லை. பரிசேயர்களையும் சதிசேயர்களையும் கண்டித்தார். He was ruthless. அவர் அவர்களை கண்டிக்கும் பொழுது இரக்கமற்றவர்களாக இருந்தார். இயேசுவின் நாமத்தினாலே, மதத்தின் பெயரினாலே தேவாலயத்திலே பணம் சம்பாதித்த மக்கள் மீது இரக்கமற்றவராய் கடந்து கொண்டார். You are not ruthless against people who நீங்கள் give money in the name of தேவன் கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே சபையிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களை பார்த்து நீங்கள் கோபப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார். இயேசு ஒரு காலம் பிரசங்கத்தின் மூலமா பணத்தை நேசிக்கவில்லை. if we do the opposite, ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு நேர் விரோதமான காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் people do a நீங்கள் இயேசு தேவ மக்களை தேவ வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார். ஜனங்கள் மக்களை பாவத்திலிருந்து ரட்சித்தார். the ஆகவே spirit of Antichrist. அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் மிகவும் மலிந்து கிடக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே மலிந்து கிடக்கிறது. Hardly anybody preaches. யாரும் இதை குறித்து பிரசங்கிப்பதில்லை. And there are அதோடு கூட 2 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், அதிலே சகல வல்லமை, அடையாளங்கள், பொய்யான அற்புதங்கள். you say, why does God ஏன் தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்று கேட்கலாம். why ஏன் did God allow Satan தேவன் to get into the garden? ஏதேன் தோட்டத்திலே முதலாவதாக ஏன் சாத்தானை உள்ளே அனுமதித்தார்? அதான் முதல் கேள்வி. அதுக்கு பதில் என்ன? தேவன் அவனை நிறுத்தியிருக்க முடியாதா? When Satan was சாத்தான் அந்த சர்ப்பத்தை போல ஏதேன் தோட்டத்திலே வரும்பொழுது தேவன் தூக்கி கொண்டிருந்தார் நினைக்கிறீர்களா? you think God didn't know what தேவனுக்கு என்ன நடக்கிறது தெரியாதா? while Satan was அந்த சாத்தான் ஏவாளோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று தேவனுக்கு தெரியாமல் இருந்ததா? why didn't he suddenly send an ஏன் உடனடியாக தூதனை உடனடியாக அனுப்பி about to reach அந்த and
பழத்தை பறிக்கும் போது ஏன் தூதன் வந்து தடுத்திருக்க கூடாது? எவனுக்கு தெரியும் என்ன நடக்குது என்று? ஏன் தெரியுமா? allowed Satan to enter ஏன் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் பிரவேசிக்க முடியாது அனுமதித்தான்? because he was tested. அங்கே மனிதனை சோதிக்கிறார். I have given them my நான் என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், Adam, indeed my word is என்னுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. not stupid. அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அல்ல, நான் சொல்வதை புரிந்து கொள்கிறவர்கள். நான் இப்பொழுது பார்க்கட்டும், They will keep my word. அந்த என் வார்த்தையை கவனிக்கிறார்கள் இல்லையா? Exactly the same way அதே போலதான் இன்றைக்கும் God says, தேவன் சொல்கிறார், all these. நான் அவர்களுக்கு இந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்னுடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். Let's see whether they read. அவர்கள் இதை வாசிக்கிறார்கள் என்று பார்ப்போம். Let's see whether they keep. அவர்கள் இதை கைக்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம். Let's see whether they'll be deceived by the அல்லது powers and signs. வல்லமையினாலும் பலத்த அற்புதனாலும் பொய்யான அற்புதங்களினாலும் பார்க்கக்கூடிய காரணம் வஞ்சிக்கப்படலாம் என்று பார்ப்போம். If they don't care for இவர்கள் தேவனுடைய வார்த்தை கண்டு கரிசனை படவில்லை என்றால் இதில் எவ்வளவு எச்சரிப்புகள் இருக்கிறது. அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் சத்தியத்தை அவர் நேசிப்பதில்லை. that's what's happening. இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அந்தி கிறிஸ்து அவன் வல்லமை பொய்யான அற்புதம் அடையாளங்களோடு மட்டுமல்ல, கெட்டு போறவர்களுக்குள்ளே உண்டாகிற அநீதியில் உண்டாகும் வஞ்சகத்தோடு கூட வருகிறான். யாரை வஞ்சிக்கிறான்? 10ஆம் வசனம் 2:2-10. There's a particular category of இங்கே people who are deceived by the spirit of the அந்தி கிறிஸ்துவினாலே இன்றைக்கும் உலகத்திலே வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்காதவர்கள். so as to be saved. ரட்சிக்கப்படும்படியாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்காதவர்கள். Those who do not receive the love of the truth. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை ரட்சிக்கப்படும்படியாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். If you can நீங்கள் honestly say, நேர்மையாக சொல்ல முடியுமா? I am completely open to நான் God's truth. I தேவனுடைய சத்தியத்திற்கு முழுமையாக திறந்திருக்கிறேன், நான் சத்தியத்தை நேசிக்கிறேன் என்றால் நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். guarantee you. நான் உங்களுக்கு உத்தரவாதமாய் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். But if you don't love ஆனால் நீங்கள் சத்தியத்தை நேசிக்கவில்லை என்றால், by the truth சத்தியம் என்றால் என்ன? about முதலாவதாக உங்களை குறித்த சத்தியம். in some சில particular குறிப்பிட்ட சூழ்நிலையிலே if your conscience, the Holy Spirit tells பரிசுத்தாவின் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் மனசாட்சியை சொல்லுகிறார், you were self- நீ அங்கே சுயநலக்காரனாய் இருந்தாய். maybe something the way you நீங்கள் behave with your wife, மனைவியிடத்தில் நடந்து கொண்ட விதம், அயலகத்தாருடைய நடந்து கொண்ட விதம், selfish. That's not. நீங்கள் சுயநலவாதியாக இருந்தீர்கள். Please spoke to a beggar or something. அல்லது பிச்சைக்காரத்தில் பேசின விதம், This Holy Spirit, பரிசுத்தாவின் சொல்லுகிறார், இயேசு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். and you don't accept. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். You're sitting at home. அல்லது வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், புறங்கூறி கொண்டே இருக்கிறீர்கள், யாரையாவது பொறுத்து புறங்கூறி கொண்டே இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இயேசு இந்த அறையில் இருந்தால் இப்படி பேசுவீர்களா? ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. Don't love the நீங்கள் சத்தியத்தை, உங்களை குறித்த சத்தியத்தை நீங்கள் நேசிப்பதில்லை, நீங்கள் அறிக்கையிடுவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, ஒத்துக்கொள்வதில்லை. நான் அங்கே மறந்து நான் தவறிவிட்டேனே என்ற ஒரு துக்கம் உங்களுக்கு வரவதில்லை. இவர்கள் தான் சத்தியத்தை நேசிக்காதவர். truth is in scripture. இரண்டாவது Truth about our நம்மை குறித்த சத்தியம், இரண்டாவது வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியம். பரிசுத்தாவியானவர் நம்முடைய சுயநலத்தை காண்பிக்கும் பொழுது, பெருமையை காண்பிக்கும் பொழுது, யாராவது உங்களை மெச்சிக்கொள்ளும் பொழுது நீங்கள் உடனே உங்கள் தலை வீங்குகிறது. who gave you that ability which these people are appreciating. மற்ற மக்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த புகழ்ச்சி, உங்களை மெச்சிக்கொண்டார்களே, அந்த திறமை உங்களுக்கு கொடுத்தது யார்? Had it for you're a smart guy. நீ முடுக்குள்ளவனா இருந்தபடினாலே நீ அந்த மகிமை உனக்கு என்று எடுத்துக்கொள்கிறாயா? அநேக இடங்களிலே மக்கள் தேவனுக்கென்று அந்த Somebody made a cake. நற்பெயரை கொடுக்கிறார், புகழை கொடுக்கிறார். யாராவது ஒரு கேக்கை கொடுக்கிறார், நான் எல்லாருக்கும் கேக்கை பிரித்து கொடுக்கிறேன், நான் தான் அந்த கேக்கை தயாரித்தேன் என்று சொன்னால் நீங்கள் பொய்யர் அல்லவா? Wouldn't I be allowed நான் ஒரு பொய்யன் அல்லவா? to credit the cake அந்த கேக்கு நான் தான், வேறு யாரோ செய்தார்கள், ஆனால் நான் செய்தது போல அதனுடைய நல்ல பெயரை வாங்கிக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். யாராவது உங்களை பார்த்து மெச்சிக் கொள்கிறார்கள், you don't give the சரி. ஆனால் தேவனுக்கு அந்தரங்கமாகவாது நான் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறோமா? பரிசுத்தாவி சொல்கிறார், நீ ஒரு பாவி. thine is the kingdom ஆண்டவரே, glory. That's how Jesus. ராஜ்யமும் வல்லமையும் மகிமை உம்முடையது. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Little ஆகவே இது போன்ற சிறு சிறு காரியங்கள், குறிப்பாக சுயநலமும் பெருமையும் Lord shows you. ஆண்டவர் சொல்கிறார், There you just love. நீ பணத்தை அதிகமா நேசிக்கிறாய், That is the clear proof that you still love. நீ பணத்தை நேசிக்கிறாய் என்பதற்கு இதுவே தெளிவான Don't face up to that. நிரூபணம். நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் சந்திக்கவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் 25 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் திடீரென்று வேதத்தை வாசிக்கும் போது, படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, வசனமாக கேட்கும் பொழுது, ஓ சத்தியம் இப்படி இருக்கிறதா? நான் வேறு 25 ஆண்டுகளாக வேறு எதையோ நம்பிக்கொண்டிருந்தேனே, ஆனால் Too proud. நான் அதை ஒத்துக்கொள்வதற்கு, நான் தவறான காரியங்களை நம்பிக்கொண்டிருந்தேன் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு பெருமையுள்ளவனா இருக்கிறேன். நான் வசனத்தை இப்படியும் அப்படியுமாய் திரித்து வேறு Into this நான் ஏற்கனவே தேவனை குறித்ததான ஒரு கருத்திலே இதை திணிக்கிறேன். is the people who don't love the truth. இவர்கள் தான் சத்தியத்தை நேசிக்காதவர்கள். When they see some truth in scripture. வேத சத்தியத்தை நாம் வாசிக்கும் போது நேசிக்கிறோமா? நான் தீர்மானித்தேன். I was converted நான் nearly
49 ஆண்டுகள் முன்பு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எப்பொழுதெல்லாம் வேதத்திலே ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம், அது எந்த கருப்பொருளிலே ஆயினும் contrary to what I நான் ஏற்கனவே நம்பின காரியத்துக்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். so this ஆகவே is all referring to the last இவைகளெல்லாம் கடைசி நாட்களுக்குள்ள அடையாளங்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். people who don't love இந்த சத்தியத்தை நேசிக்காத மக்கள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன, suffer as a consequence. அவருடைய விளைவு என்ன, அவர்கள் எப்படி அந்த காரியத்தை அறுவடை செய்வார்கள்? For this இந்த காரியத்திற்காக 11ஆம் வசனம், ஆகையால் reason upon them a deceiving influence. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லவா, வேதம் வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம், இருதயமே எல்லாவற்றிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, வஞ்சிக்கிறதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். In the parable of the sower in நாம் விதைக்கிறவனை ஓமையிலே மார்க் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், பணம் அநேகரை வஞ்சிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பல வசனங்களை நாம் வாசித்தோம். வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள், பிசாசு ஒரு வஞ்சிக்கிறவன். இங்கே பாருங்கள், நமக்கு விரோதமாக நம்மை வஞ்சிக்கக்கூடிய சக்திகள். முதலாவதாக நம்முடைய சொந்த இருதயமானது திருக்குள்ளதுமாக கெடுள்ளதுமாக இருக்கிறது. பணம், நீங்கள் பல நேரங்களில் எல்லா நேரங்களும் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பணம், அது நம்மை வஞ்சிக்கும். பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். top of all this, இதற்கு மேலாக தேவனே நம்மை வஞ்சிக்கிறார் என்று சொன்னால் அதிலே சகோதரனே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. only hope is in நம்முடைய ஒரே நம்பிக்கை தேவன், குறைந்தபட்சம் தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாரே. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய். ஆனால் இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனே கொடிய வஞ்சகத்தின் ஆவியை அவர்களுக்குள்ளே கடைசி நாட்களில் அனுப்புவார் என்று வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் மீது அனுப்ப போகிறார்? எல்லா விசுவாசியின் மேலும் அல்ல. யாரெல்லாம் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போகிறார்களோ ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர்கள் மீது அனுப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சில காலங்களை அறிந்திருப்பீர்கள். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், பரிசுத்த ஆவியான உங்களை உணர்த்துகிறார். நீங்கள் அதில் வேறு யாரையாவது குற்றம் சாட்டுகிறீர்கள். அந்த நேரத்தில் தான் நீங்கள் தேவனால் வஞ்சிக்கப்படுவதற்குரிய அபாயத்தில் இருக்கிறீர்கள். என்றால் நீங்கள் ஒரு பெரிய பாவியாக இல்லை, அது ஒரு பொருட்டல்ல. தேவன் பாவிகளை மீட்க முடியும். ஆனால் யார் தங்களை குறித்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அல்லது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், அல்லது வேதத்திலிருந்து ஒரு போதனையை நீங்கள் கேட்கிறீர்கள், அதை விட்டு விடுவதற்கு நீங்கள் இஷ்டமில்லாமல் இருக்கிறீர்கள். அநேக ஆண்டுகளாக நீங்கள் சத்தியத்தின் உள்ள அன்பை அங்கீகரிக்காமல் இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் இந்த ஆபத்தில் இருக்கிறீர்கள். தேவனே வஞ்சிக்கப்படும்படியாக அனுமதித்து விடுவார். அது மட்டுமல்ல, நீங்கள் அதை கவனியுங்கள், தேவன் இப்படிப்பட்ட ஜனங்கள் பொய்யை விசுவாசிக்கும்படியாக அனுமதித்து விடுவார். 11ஆம் வசனம், imagine God allowing கற்பனை செய்து பாருங்கள், பொய்யானவைகளை நம்பும்படியாக தேவன் அனுமதிக்கிறார் என்று உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஐயோ, நான் அங்கே இருக்க விரும்பவில்லை, அப்படிப்பட்ட நிலையில் இருக்க விரும்பவில்லை. அதனுடைய பொருள் என்னவென்றால், சில ஜனங்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ மக்கள், நான் சந்தித்த மக்கள், நான் அவர்கள் மறுபடியும் பிறக்கவே இல்லை என்றுதான் நான் நம்புகிறேன், பிறந்தால் நம்புவதே இல்லை. ஆனால் அவர்கள் தாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை பொய்யை நம்பும்படியாய் அனுமதித்து விடுகிறார். பொய்யை நம்பத்தக்கதாக thousands of people I have met in my life. ஆயிரக்கணக்கான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், அந்நிய பாஷை மட்டும் பேசுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவில்லை, அவர்கள் பரிசுத்தவான்களா இல்லை. God allows them to ஆனால் தேவன் அந்த பொய்யை விசுவாசிக்கும்படி அனுமதித்து விட்டார். terrific danger. இது பார்த்தீர்களா எவ்வளவு கொடிய ஒரு ஆபத்து, அபாயம். நான் மறுபடியும் பிறக்கவில்லை, ஆனால் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று எண்ணுகிறேன். அபிஷேகம் பண்ணப்படவில்லை, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று எண்ணுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிற அப்படின்னால அப்படி எண்ணுகிறேன். ஏன் தேவன் இதை செய்கிறார்? Only does it ஒரே those who don't receive. யாருக்கு மட்டும் செய்கிறார் என்று சொன்னால், சத்தியத்தின் உள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் அப்படி செய்கிறார். அநேக ஆண்டுகள் முன்பதாக நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே, நான் வாலிபனாக இருக்கேன், எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வேன்? வஞ்சனையிலிருந்து, கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற வஞ்சனை எப்படி என்னை காத்துக் கொள்வேன் என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை குறித்த சத்தியத்தை நீ நேசித்து விடு, ரட்சிக்கப்படத்தக்கதாக, பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்கப்படும்படியாக, ஆதாமிலிருந்து வந்த எல்லா காரியத்திலிருந்தும் நான் ரட்சிக்கப்படும்படியாக உன்னிலே இன்னுமாய் மீந்து இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே, தேவனே எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆதாமிலிருந்து என்னிடத்தில் இன்னும் மீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் மீந்திருக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து மன திரும்ப விரும்புகிறேன். கிறிஸ்துக்கு ஒத்திராத சுபாவங்கள், அப்படியான வஞ்சிக்கப்பட முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். நான் தேவனுக்கு முழு எழுத்தோடு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் தேவன் எனக்கு தம்முடைய வார்த்தையில ஒரு வெளிச்சத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் என்னை குறித்துதான ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர் ஜாக் அவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை குறித்து நான் வெளிச்சம் பெறுகிறேன். நான் கிறிஸ்துவுக்கு ஒத்திராத அந்த காரியங்கள், கிறிஸ்துவின் தன்மை போல இல்லாத காரியங்களிலே எனக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். நான் வளமை, செழிப்பு, என்னுடைய வீடு
இந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆனால் அதையே நான் ஆசீர்வாதம் என்று சொல்ல மாட்டேன். அது ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. அது ஊக்கத்தொகை தான், அது சம்பளம் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அது அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்னவென்றால், அவர் எனக்கு நான் கிறிஸ்துவை போல இல்லாத சுபாவங்களை அவருக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை போல என்னை மாற்றுகிறார். ஆகவே நீங்கள் இப்படி இதை பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கும்படியாக தேவன் அனுமதித்து விடுவார். தேவனே பொய்யை விசுவாசிக்கும்படியாக உங்களை அனுமதித்து விடுவார். அப்படியானால் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் நியாயந்தீர்க்கப்பட போகிறோம். அந்த கூட்டத்தில் நாம் இருக்க விரும்பவில்லை. கடைசி நாட்களில் வேறு எந்த விஷயத்திலும் நீங்கள் எப்பொழுது வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது. ஆகவே தான் பாவத்தின் விரோதமாக நாம் பிரசங்கிக்கிறோம். நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் எழும்பும் போதெல்லாம் நான் அதை பிரசங்கிக்கிறேன். என்றால் அதற்காக தான் இயேசு பிரதானமாக வந்தார். மற்ற இடங்களில் பிரசங்கிக்கப்படுவதே இல்லை, அரிதாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன் தேவன், நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக வஞ்சனைகளை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏன் எவ்வளவு உபத்திரவங்களை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? சாத்தான் ஒரு சர்ப்பத்தை போல வருகிறான், சிங்கத்தை போல உபத்திரப்படுத்த முடியாது வருகிறான், சாத்தானை போல வஞ்சிக்க முடியாது வருகிறான். ஏன் ஆதி அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட, சிலுவையில் அறையப்பட தேவன் அனுமதித்தார்? அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்களே, அவர்கள் பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருந்தார்களே. யோவானை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலரும் கொல்லப்பட்டார்கள். ஒரு சிலர் மிகவும் வாலிப நாட்களிலேயே கொல்லப்பட்டார்கள். யாக்கோபு அவர் 32, 31, 32 வயதிலே அவர் கொல்லப்பட்டார் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக. ஏன் தேவன் எல்லா அப்போஸ்தலர்களும் இவ்வளவாய் பாடுபட தேவன் அனுமதித்தார்? யோவான் அப்போஸ்தலன் கூட சபை சரித்திரம் சொல்லுகிறது, அவர் ஒரு கொதிக்கக்கூடிய எண்ணெயிலே யோவானை போட்டு விட்டார்கள். எப்படி அவர் தப்பித்து விட்டார்? உண்மையாலுமே அவர்கள் பாடுபட்டார்கள். ஏன் பரலோகத்தின் தேவன் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை? பழைய ஏற்பாட்டிலே எத்தனை சமயங்கள் தம்முடைய ஜனங்களை தேவன் பாதுகாத்தார். ஆனால் உபத்திரவத்திற்கு காரணம் என்னவென்றால் உபத்திரவம். ஏன் தேவன் உபத்திரவத்தை அனுமதித்திருக்கிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், நாம் அவரோடு கூட நிலை கொண்டிருக்கிறோம். இவ்விதமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் சந்தோஷப்படுவதை காட்டிலும், குதூகலம் அடைவதை காட்டிலும் மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை நாம் அடைவோம். தேவனுடைய மகிமை நம்முடையதாய் மாறப்போகுது என்பதனாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிலே எத்தனை பேர் உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட முடிய வேண்டும் என்று உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட அறிந்திருக்கிறீர்கள்? இல்லை என்று சொல்வீர்கள். நீங்கள் எல்கேஜி பாஸ் பண்ணிவிட்டீர்கள். தேவ மகிமை அடைவோம் என்பதில் எத்தனை பேர் மேன்மை பாராட்டுகிறீர்கள்? எல்லாரும் சொல்லலாம் ஆம் என்று. எல்கேஜி பாஸ் பண்ணிவிட்டீர்கள். ஆனால் உபத்திரத்தில் எத்தனை பேர் நீங்கள் மேன்மை பாராட்ட போகிறீர்கள்? ஒரு மாணவன் கணக்கு பாடத்தில் மீண்டுமாய் தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறான், ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறான். ஆனால் நீ பாஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிறதிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்திலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உபத்திரவத்திற்காக நாம் மேன்மை பாராட்டுவதில்லை, ஆனால் நமது உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது. அந்த பொறுமை குணாதிசயத்தை, பரீட்சிக்கப்பட்ட குணாதிசயத்தை கொண்டு வருகிறது. நம்மிலே அநேகருக்கு நல்ல தன்மை இருக்கிறது, குணாதிசயம் இருக்கிறது, அது பரீட்சிக்கப்பட்ட குணாதிசயம் இல்லை. புதிதாக திருமணமான தம்பதியை பார்க்கிறீர்கள், அவர்கள் திருமண நாளிலே ஒருவர் அதிகமாக நேசிக்கிறார்கள், அது நல்லதுதான், அது பரீட்சிக்கப்பட்ட அன்பு அல்ல. 40 ஆண்டுகள் கழித்து நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன், அப்பவும் நேசித்தார்கள் என்று சொன்னால் அது பரீட்சிக்கப்பட்ட அன்பு. ஏனென்றால் அநேக மேடு பள்ளங்களிலே அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அன்புக்கும் பரீட்சிக்கப்பட்ட அன்புக்கும் வித்தியாசம் தெரியுமா? குணம், பரீட்சிக்கப்பட்ட குணம் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? குணம் என்பது நீங்கள் நல்ல தேவ பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டீர்கள், சிறு வயதிலே நல்ல பையனாக இருந்தீர்கள், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே குடும்பத்தில் வளர்க்கப்பட்டீர்கள். இப்பொழுது உலகத்துக்குள்ளாய் சேர்க்கிறீர்கள், 40-45 ஆண்டுகள் வரும்பொழுது அதே போல நீங்கள் இன்னுமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பரீட்சிக்கப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்கிறது.
அது ஆரம்பத்தில் இருந்தது உங்களுக்கு குணம், இப்பொழுது பரீட்சிக்கப்பட்ட குணம். ஏனென்றால் நீங்கள் பல கஷ்டங்களுக்குள்ளாக போய் சத்தியத்தை விடாமல் பாதுகாத்துக் கொண்டீர்கள். And that's ஆகவே இது தேவனுடைய நோக்கம். James says, யாக்கோபு சொல்லுகிறார், James chapter 1, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், verse 2. இரண்டாம் வசனம். All joy, my brothers, or in some என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷமாக மட்டுமே எண்ணுங்கள். when you go through tribulation. அல்லது உபத்திரவங்களுக்குள்ளாய் நீங்கள் போகும் பொழுது, கஷ்டங்களுக்குள்ளாய் போகும் பொழுது, அது தேவனுடைய வழி. In character, எதற்காக என்று சொன்னால் உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல குணங்களை உண்டாக்க முடியாது. அவர் சோதிக்கிறார். trial. உபத்திரம், எதிர்ப்புகள், சித்திரவதை. And he says, again, he says the reason. அங்கே காரணத்தை சொல்லுகிறார். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரவத்திலேயும் சோதனைகளிலேயும் உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுது, உண்மையாலுமே விசுவாசிக்கிறீர்களா? The church on Sunday, நீங்கள் சபையிலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கேட்டதை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் அலுவலகத்தில் ஒரு சோதனையை சந்திக்கிறீர்கள். தொழிற்சாலையிலோ அல்லது கடையிலையோ ஆஸ்பத்திரியிலையோ கல்லூரியிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அல்லது பஸ்லையோ சாலையிலே போகும்பொழுதோ your faith is tested. உங்களுடைய விசுவாசமான சோதிக்கப்படுகிறது. Faith is not tested when we are sitting, listening, nodding our head. நாம் சபையில் உட்கார்ந்து செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, தலையாட்டி கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் சோதிக்கப்படுவதில்லை. அது நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையிலே சோதிக்கப்படுகிறது. உங்களுடைய விசுவாசத்தின் சோதனையானது அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. Endurance have a perfect result. இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுள். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவீர்கள். அது உபத்திரவங்களின் மூலமாக, சோதனையின் மூலமாக. எல்லா அப்போஸ்தலரும் இப்படித்தான் கடந்து சென்றார்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், Says verse 4. தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலேயும் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நான் எதற்காக என்றால் நாம் மற்றவர்களை Same comfort we receive. ஆறுதல் படுத்த முடியாது. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற அதே ஆறுதலினாலே மற்றவர்கள் உபத்திரத்தில் அகப்படும் பொழுது அவர்களை நாம் ஆறுதல் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, புது உடன்படிக்கை ஊழியமானது சோதனையின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் வருகிறது. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் 40 ஆண்டுகள் சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 3 ஆண்டுகள் கஷ்டங்கள். இப்படித்தான் இந்த ஊழியம் அவர் மூலமாய் வந்தது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது போதுமானதல்ல. ஒரு அபிஷேகப்பட்ட ஊழியத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்த அபிஷேகம் மட்டும் போகாது. பரிசுத்த அபிஷேகத்தோடு கூட நீங்கள் அநேக உபத்திரங்களுக்குள்ளாக செல்ல வேண்டும். எந்த தேவ மனிதனும் Been in Christendom in 2000. கிறிஸ்தவத்திலே இந்த 2000 ஆண்டுகளாக எந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் உபத்திரங்களுக்குள்ளாக சென்றிருப்பார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்க சொல்ல மாட்டார். இயேசு எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து சென்றார் என்று அவர் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் சொல்லவில்லை. ஆகவே இந்த சபை சரித்திரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ ஊழியர் உபத்திரங்களுக்குள்ளாக போகவே இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. உபத்திரங்களுக்குள்ளாக போய்த்தான் அவர் ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். அந்த பாடுகளிலே நாங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொண்டோம். அந்த பலனை நாம் நம்முடைய ஊழியத்தின் மூலம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், Hours in abundance. கிறிஸ்துடைய பாடுகள் இடத்திலே பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது என்று வாசிக்கிறோம். The reason ஆகவே நம்முடைய பலன், நம்முடைய திடன் அதற்குள்ளாக வருகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வழிமுறைகளாக மாறவில்லை? ஏன் அவர்களுக்கு அபிஷேகப்பட்ட ஊழியம் கிடைக்கவில்லை? ஏன் என்று சொன்னால் அவர்கள் உபத்திரவங்களிலே உண்மையில்லாதவர்களாக இருக்கிறார்கள். சபை கூட்டங்களில் பரிசுத்தவங்களைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உபத்திரம் வரும்பொழுது அவர்கள் சமரசம் செய்கிறார்கள், பணத்தை நேசிக்கிறார்கள், தங்களுடைய சொந்த கணத்தை தேடுகிறார்கள், தனக்கானதை தேடுகிறார்கள், அவர்கள் ஆதாயத்தை தேடுகிறார்கள். சமரசம் பண்ணி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையில பரிசுத்தவானை போல உட்கார்கிறார்கள். 50 ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் அப்படியே தான் சபையிலே எல்கேஜியில் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உண்மையுள்ளவர்களாக இல்லை. I want to tell you it's a நான் உங்களுக்கு ஆறுதலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கிறோம், தேவன் ஒரு காலம் உங்களை திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். நாம் கஷ்டங்களை எண்ணும் பொழுது, பாடுகளை எண்ணும் பொழுது, உபத்திரங்களை எண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. அந்த ஆறுதல் இல்லை என்று சொன்னால் நான் பயந்து போய் விடுவேன். நான் உங்களை போல தான் இருக்கிறேன். you're bolder than me. ஒருவேளை நீங்கள் என்னை காட்டிலும் தைரியசாலிகளாக இருக்கலாம். I'm humanly speaking a coward. நான் மனுஷிகமாய் பேசும்பொழுது நான் ஒரு கோழை. ஆகவே தான் நான் தேவனை, பரலோகத்தின் தகப்பனை நான் நெருக்கமாய் இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். நான் அவரை இறுகமாய் பற்றி கொண்டால் கண்டிப்பாக அவர் என்னை பாதுகாப்பார். Bold, I can handle everything. மற்றவர்கள் என்கிறார், ஆனால் நான் தைரியசாலியா இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கையாளுவேன் என்று சொல்லுகிறவன் அவன் விழுந்து வீழ்ச்சி அடைந்துள்ளார். ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உண்மை பற்றிக் கொள்ள போகிறேன். ஆண்டவரே, I'm not strong. ஆண்டவரே, நான் பலவான் அல்ல, நான் பலவீனன். ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். ஆகவே நீர் எனக்கு தேவை. ஆண்டவரே, அந்த கிளை, இந்த மரம் இல்லாமல் எந்த கனி உண்டாக்க முடியாது என்று சொல்லுகிறது போல கனி உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்பொழுதுமே மரத்திலே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது தனியாக
நான் எல்லாவற்றையும் நானே செய்வேன் என்று சொல்லி சுட்டித் திரிகிற கிளை அல்ல. My comfort and என்னுடைய ஆறுதல், confidence is என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் 1 கொரிந்தியர் 10:13, நாளையோ அடுத்த வருஷமோ அல்லது 30 ஆண்டுகள் கழித்தோ ஒரு காலம் தேவனுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கவே மாட்டார். which is too much for me. எனக்கு அதிகமாக என்னுடைய பாரத்துக்கு மிஞ்சின சோதனை அவர் நான் கடந்து போக செய்ய அனுமதிக்கவே மாட்டார். அவர் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். எவ்வளவு சாத்தான் யோபுவை தொந்தரவு செய்ய முடியும் என்பதை அவர் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் தீர்மானித்தார் எப்பொழுது பவுல் மரிக்க வேண்டும் என்பது, யாக்கோபு எப்பொழுது மரிக்க வேண்டும் என்பது அவர் தான் தீர்மானித்தார். Because I want to do his will. If you want to do நான் எப்பொழுது மரிக்க வேண்டும் என்று அவர் தான் தீர்மானிக்கிறார். நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமா? அப்படியானால் இயேசு உங்கள் மரணம் எப்பொழுது என்று அவர் தீர்மானிப்பார். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய விரும்பவில்லை என்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்படி செய்தால், நான் ஆண்டவர் மரிக்கக்கூடிய ஆண்டவர் நியமித்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு வரக்கூடிய மருத்துவ கருவிகளினாலே, மருத்துவ வசதியினாலே நீங்கள் இன்னும் அதிக ஆண்டவர் குறித்த நாளை காட்டிலும் அதிக ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். if you're determined to do God's will alone, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், வேறு எந்த அபிலாஷியும் எனக்கு இல்லை என்று சொன்னால், நான் உங்களுக்கு எழுதி உத்தரவாதம் கொடுக்க முடியும். நீங்கள் தேவன் நியமித்த காலத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பாக கூட நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். அது சாலை விபத்தோ வியாதியோ எதுக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். doing the will of God. அற்புதமாய் வாழ்வதற்கு எவ்வளவு நல்ல வழி பாருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகமானது கடந்து போகிறது, தேவ சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். புண்ணியவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே Let me turn now to Revelation. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்புவோம். Revelation, we read வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் சாத்தான் பூமியில தள்ளப்பட்டதை நாம் குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 3 ஆண்டுகள் முன்பதாக. that is the period when the Antichrist அதுதான் அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய காலம். நான் வேறொரு தியானத்திலே நான் சொன்னேன், wants to live a ஒரு நபர் பரிசுத்த வாழ்க்கை may come tomorrow. இயேசு கிறிஸ்து நாளைக்கே வந்து விடுவார் என்ற பயத்தினாலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார் என்று சொன்னால், அது மெய்யான பரிசுத்த வாழ்க்கை அல்ல. பரிசுத்தமாக இருப்பதற்கு அது சிறந்த வழி அல்ல. அது ஒரு வேசிக்கு சமமானது. நீங்கள் ஒரு மனிதனோடு கூட ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆணோடு கூட நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீர்கள் திருமணத்திற்காக. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது மற்ற ஆண்களோடு கூட பழகி கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு தெரியாது என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 6 மாதம் அவர் வரமாட்டார் என்று உங்களுக்கு தெரியும். You don't deserve to be engaged to that righteous man. நீங்கள் அப்படி ஏமாற்றுகளாக இருந்தால் அந்த நீதியுள்ள மனிதனுக்கு நிச்சயிக்கப்படுவதற்கு நீங்கள் தகுதியானவன் அல்ல. I want him to catch நாளைக்கு வந்து விடுவாரோ என்ற பயம், அவர் வந்து விட்டால் நான் பிடிக்கப்பட்டு விடுவேன் என்பதற்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறீர்களா? அநேக மக்களுக்கு பயமுறுத்தி செய்தியை கொடுக்கிறார்கள். கிறிஸ்து வரப்போகிறார், பயப்படாத, பயந்து பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வழி அல்ல. வேசிதான் அப்படி பாவம் செய்யாத பாவத்தை தவிர்ப்பார்கள். கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்து விடுவார், ஆகவே நான் பாவத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு விவசாயி, ஒரு வேசி, 50 years. ஒரு கன்னிகை, மெய்யான கன்னிகை, என்னுடைய மணவாளன் 50 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் 50 ஆண்டுகள் உண்மையுள்ளவனாக இருப்பாள். அவர் என்னை பிடித்து விடுவார் என்ற பயம் அவர்களை பரிசுத்தவானாய் வைப்பதில்லை. உங்களை குறித்து என்ன பிரியமானவர்களே, Any part of your holiness உங்களுடைய பரிசுத்தத்தில் ஏதாவது ஒரு பகுதி comes, I don't want to do it திடீரென்று இயேசு வந்து விட்டால் என்னை பிடித்து விடுவாரோ, for another 50 years. இன்னொரு 50 ஆண்டுகள் வரவர என்றால் நீங்கள் செய்வீர்களா? நான் அப்படி நான் செய்ய மாட்டேன். என்றால் என்னுடைய அருமையான, என்னுடைய நேசமுள்ள மணவாளன் இந்த பகுதியில் தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். We read here about a time when நாம் இங்கே வாசிக்கிறோம், பரலோகத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 12:7. his angels were not, அங்கே சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் verse 8, அங்கே நிற்க முடியவில்லை, அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:8. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அது பூமியில விட தள்ளப்பட்டது. the stage. நீங்கள் இந்த படிகளை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சாத்தானுடைய வீழ்ச்சிகள் அநேக ஆண்டுகள் முன்பதாக ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து 3ஆம் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். He didn't go to hell. Do you know that Satan அவன் நரகத்துக்கு போகவில்லை. உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் இதுவரை நரகத்தில் இல்லை என்று, இன்று வரை இல்லவே இல்லை என்று தெரியுமா? something உங்களுக்கு தெரியுமா இன்னொரு காரியம், will never be in சாத்தான் ஒரு காலம் நரகத்தில் இருக்கவே மாட்டான். people who haven't read இது வியப்பா இருக்கிறது. இவர்களெல்லாம் வேதத்தை வாசிக்காதவர்கள் தான் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விதமான தகாத காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே எங்கேயுமே சாத்தான் நரகத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படவில்லை. அவன் நரகத்துக்கு போவான் என்று எங்குமே எழுதப்படவில்லை. இந்த கருத்துக்கள் எங்கே இருந்து வந்தது? இதுவும் மனுஷ பாரம்பரிய ஒன்று. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் வானத்திலிருந்து அவன் 2ஆம் வானத்திற்கு வந்து விட்டான். 1ஆம் வானம் என்பது நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த ஆகாய விண்வெளி. இந்த விண்வெளிக்கும் 3ஆம் வானத்திற்கும் இடையிலே 2வது வானம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வானத்தை குறித்து வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வானம் மண்டலங்களில் உள்ள என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஆவியில நிரப்பப்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய அங்கே அந்த ஆவியின் சேனைகளோடு கூட நாம் போராட்டம் பண்ண வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். a battle in the heavenlies. பரலோகத்திலே அங்கே 2ஆம் வானத்திலே
வானத்திலே வான மண்டலங்களிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே இரண்டாம் வானத்திலிருந்தும் பூமிக்கு அவன் தள்ளப்படுவான். அதற்கு பிறகு அவன் அந்த இரண்டாம் வானத்துக்கு கூட போக மாட்டான். ஆனால் இப்பொழுது பூமியிலே யோபு நாட்களை போல பிசாசு அங்கேயும் உலாவிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய இடம் இரண்டாம் வானம். அவன் பூமியில தள்ளப்பட்ட பொழுது அந்திகிறிஸ்து மூலமாக அதிகமாக தேவனுடைய பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தப்படுவான். அவன் அந்திகிறிஸ்துக்குள்ளாக வாசம் பண்ணுவான். அநேகர் பேய்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மிகுந்த விசேஷித்த மக்களுடைய உள்ளத்திலே சாத்தானே வாசம் பண்ணுவான். சரித்திரத்திலே மனுஷ சரித்திரத்திலே 1-2 சம்பவங்கள் இருக்கிறது. அவன் யூதாஸ் காரியத்தினுடைய உள்ளத்திலே புகுந்தான். சாத்தான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சாத்தான் உள்ளத்திலே புகுந்தான் என்று வாசிக்கிறோம். அந்திகிறிஸ்துக்குள்ளாகவும் அவன் போவான், வாசம் பண்ணுவான். சரித்திரத்தில் இப்படி 1-2 நபர்கள் இருக்கலாம். சாத்தானே அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அநேகரை உபத்திரவப்படுத்தினவன். அந்திகிறிஸ்துக்குள்ளாக அவன் வாசம் பண்ணுவான். அந்த 3 ஆண்டுகள் முடிவிலே கிறிஸ்து மீண்டுமாய் வருவார். நாம் பூமியில இருப்போம். நாம் இயேசுக்கு மெய்யானவர்களாய் இருப்போம். தேவன் நாம் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். அந்திகிறிஸ்து இங்கே வருவான். அவனுடைய அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்போம். நாம் ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். இயேசுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மையும் சோதித்து பார்ப்பார். அற்புதம் அல்லவா? அது மிகப்பெரிய ஒரு கனமாக இருக்கும். கிறிஸ்துனுடைய கடைசி யுத்தத்தினுடைய அந்த போராட்டத்திலே அவருக்கென்று உண்மையுள்ள போர் வீரர்கள் இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய கனம் பிரியமானவர்களே. தேவனுக்கென்று தங்களுக்கென்று போராடுகள் அல்ல, தேவனுக்கென்று போராடுகிறவர்கள். நீங்கள் அதில் இருப்பீர்களா? நீங்கள் அந்த போர் வீரர்களை ஒரு ஆளாக இருக்க போறீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்களா? நானும் பயப்படுகிறேன். ஆனால் தேவன் கிருபை தருவார். அவர் கிருபை தருவார். இல்லாவிட்டால் நாம் யாருமே நிற்க முடியாது. அது மிகப்பெரிய கனமாக இருக்க போகிறது பிரியமானவர்களே. ரத்த சாட்சியை மரிப்பதற்கு அது சிறந்த ஒரு வழி அல்லவா? நீங்கள் கேன்சர்ல மறிக்க வேண்டுமா? சாலை விபத்தில் மறிக்க வேண்டுமா? ஏன் ரத்த சாட்சியா மறிக்க கூடாது? நான் அதை காட்ட ஒரு நல்ல வழி, போவதற்கு நல்ல ஒரு வழியை நான் கற்பனை செய்ய முடியாது. ஆனால் அநேக பரிசுத்தவான்கள் கொல்லப்பட போகிறார்கள். இதுதான் பிரசவ வேதனைக்கு ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். அதற்கு பிறகு கிறிஸ்து வருவார். அவர் வரும்பொழுது நாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி வரப்போகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். தேவன் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவாய்க்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகவே இப்படிதான் அந்த நாள் நடக்க போகிறது. ஒரு எக்கால சத்தம், அங்கே ஒரு பிரதான தூதர்கள், இயேசு மேகத்தில் வரப்போகிறார். மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், கடலிலிருந்து எழுந்திருப்பார்கள். அவர் எங்கிருந்தாலும் எழுந்திருப்பார்கள். நாமும் அவரை சந்திக்க முடியாய் மத்தியாத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்போம். அவரை வரவேற்க முடியாக, பூமிக்கு அவரை வரவேற்க முடியாக. அப்பா தூர தேசத்திலிருந்து வருகிறார். பிள்ளைகள் அவரை போய் அழைத்து கொண்டு வர போகிறார்கள், அவரை வரவேற்க போகிறார்கள். ஆகவே அது ஒரு இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாய் வரவேற்பதற்குள்ளதான ஒரு குழு. ஆகவே நாம் மத்திய ஆகாயத்தில் அவரை நாம் சந்திக்க போகிறோம். 24 மணி நேரங்களுக்குள்ளாக பூமிக்கு வந்துவிடுவோம். அவர் இங்கே அந்தரங்கமாய் வருகிறார், ரகசியமாய் வருகிறார் என்று சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் என்று சொல்கிறார் மத்தேயு 24ஆம் அதிகாரம். ஆகவே இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னதை நம்ப வேண்டாம். 23ஆம் வசனம், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதான் இங்கே இருக்கிறார் என்றால் எவனாயும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனென்றால் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 24:27, மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கே வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். 29ஆம் வசனம், உபத்திரவம் முடிந்த உடனே அங்கே 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும், எல்லா கண்களும் அவர் வருகிறதை பார்ப்பார்கள். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசித்தது போலவே இங்கேயும் வலுவாய் துணிக்கும் எக்காலம் தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் சேர்க்க போகிறார். அந்தி கிறிஸ்துவை அழிக்க போகிறார். அங்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்க போகிறது. அர்மேகதான் யுத்தம் இருக்க போகிறது. இஸ்ரவேலின் அந்த நிலங்களிலே எசேக்கியேல் 38 வாசிக்கிறோம். ரஷ்யாவும் இன்னும் பல நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும். கடைசி நாளிலே தேவன் வருவார். அவர் வந்து சத்துருக்களை அவர் அழிப்பார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 19 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தவான்களோடு வந்து நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் அவரோடு கூட வருவோம். அதற்கு பிறகு அவர் ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று வாசிக்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் எருசலேமிலே. இந்த பூமியிலே சமாதானத்தை கொண்டு வருவார். 1000 ஆண்டுகளுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். அந்த 1000 வருஷ அரசாட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
2ஆம் வசனம். வெளிப்படுத்தின 20:2. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாய் ஒளிசர்ப்பம் அவன் பிடித்து 1000 வருஷம் கட்டி வைத்து அவனை பாதாளத்திலே தள்ளி அடைத்து என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார், சாத்தானை கட்டுகிறோம். நாம் சாத்தானை கட்ட முடியாது. ஒரு காலம் நாம் சொல்ல முடியாது. அவருடைய கிரியைகளை நாம் கட்டலாம், ஆனால் சாத்தானை நீங்கள் கட்ட முடியாது. நீங்கள் ஒரு பேயை கட்ட முடியாது. வேதத்தை வாசிக்காதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சாத்தானை கட்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர் நான் சாத்தானை கட்டுகிறேன் சொல்கிறார். நாளைக்கு எப்படி அவன் விடுதலையாகிவிட்டான்? இயேசு மட்டுமே ஒரு நாளிலே அவனை கட்டப் போகிறார். சாத்தான் கட்டப்பட்டு அதை நீங்கள் இப்பொழுது செய்ய முயற்சிக்க வேண்டாம். அவருடைய கிரியைகளை நீங்கள் கட்டலாம், அவனை கட்ட முடியாது. அது கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது அது நடக்கப் போகிறது. அநேக வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களை நாம் பாரம்பரியமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் வேற எங்கேயோ அவர்கள் எங்கேயோ பெந்தேகோஸ்தே சபையிலே பாஸ்டர் சொல்கிறதை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இவரும் சொல்கிறார்கள் சாத்தானை உன்னை கட்டுன்னு சொல்கிறார்கள். அது எப்படி? ஒரு நாளிலே 1000 வருஷமாக அவன் கட்டப்பட போகிறான். 1000 வருஷங்கள் முடிந்த பிறகு அவன் விடுதலையாக்கப்பட போகிறான். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் விடுதலையாகி மீண்டுமாய் ஒரு 24 மணி நேரங்கள் அவன் மீண்டுமாய் ஜனங்களை வஞ்சிக்க போகிறான். ஆண்டவர் வந்து அவனை நியாயந்தீர்க்க போகிறார். அதற்கு பிறகு 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட போகிறான். நரகத்தில் அல்ல. நரகம் என்பது ஒரு அக்னி குளம், ஆனால் அக்னி கடல். அக்னி கடலுக்கு தான் சாத்தான் போக போகிறான், அக்னி குளத்துக்கு அவன் போக மாட்டான். ஆகவே 3ஆம் வானம், 2ஆம் வானம், பூமி, அக்னி கடல், இதுதான் அவனுடைய பிரயாணம். அதற்கு பிறகு 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு தேவன் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க போகிறார். 11ஆம் வசனம். அங்கே உள்ள ஆதாம் நாளிலிருந்து வாழ்ந்த எல்லா மக்களும் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாத அனைவரும் அங்கே இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் நியாயந்தீர்க்கப்பட போகிறார்கள். அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்க்கப்பட போகிறார்கள். 12ஆம் வசனம். அங்கே எல்லாருடைய வீடியோ டேப்பு மூலம் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அங்கே காண்பிக்கப்படும். நரகத்துக்கு தகுதியான என்பதை நிரூபிக்கப்படும். அதற்கு பிறகு புது வானம் புது பூமி 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல புதிய வானம் புது பூமி ஸ்தாபிக்கப்படும். முக்கியமான காரியம், நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நாம் இயேசுவை பார்க்கும்பொழுது அதெல்லாம் தாகும். வாழ்க்கையினுடைய உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு எவ்வளவு தகுதி உள்ளது. ஆண்டவரே, இப்படிதான் இருக்க போகிறது பல சகோதர சகோதரிகளே. அது ஒரு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு கடைசி வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் அது எப்படி இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. ஒன்று தெரியும், நாம் அவரை போலவே ஒரு சரீரம் நமக்கு இருக்க போகிறது. அது அவருடைய அந்த சரீரம் அந்த சூரியனாலே தடுக்கப்பட முடியாது. தூரம் அதற்கு ஒரு வரம்பு அல்ல. ஒரு வினாடி நொடிப்பொழுதிலே நாம் இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அவரை போல ஒரு சரீரம். நாம் புவி ஈர்ப்பினால் இழுக்கப்பட போவதில்லை. ஆனால் இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் காட்டிலும் அதிகமாக நாம் அவரை போலவே இருக்க போகிறோம். நம்முடைய தன்மை சுபாவம் முற்றிலுமாய் கிறிஸ்துவை போல இருக்கும். இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமானால் 3ஆம் வசனம், அவர் சுத்தமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்வீர்கள். அவருடைய சுத்திகரிப்பின் அந்த சுத்தத்தினுடைய தரத்துக்கு நேராக சமமாக நீங்களும் பீறி சொல்ல போகிறீர்கள், சுத்திகரிக்க போகிறீர்கள். நான் ஒரு நாளும் நானே சுத்திகரிக்க போகிறேன் கிறிஸ்து வரும் வரை. இப்படிப்பட்ட நபர் தான் கிறிஸ்துடைய வரிக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மனிதன். நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்கிறீர்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய டிவி நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சுத்திக் கொள்கிறீர்களா? அல்லது உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பார்ப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை அழிக்கிறீர்களா, கெடுக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் விஷத்தை கொடுக்கிறீர்களா? நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். அவர்களுக்கு தேவன் மீது இருக்கக்கூடிய ஒரு தாகத்தையும் பசியும் கொடுத்து விடுங்கள். நாம் கடினமான காலத்தை நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்களை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்பொழுது எனக்கு தெரியாது ஆண்டவரே, அது அருகமாயில் இருக்கிறது நடந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாம் உண்மையில் ஆயத்தமுள்ள இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே பிரசவ வேதனை வரப்போகிறது. ஆண்டவரே, முகமாய் பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை நாங்களே ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் சுத்திகரித்துக் கொள்ள உதவி செய்கிறார்கள். ஒருவர் உற்சாகப்படுத்த உதவி செய்யும், ஒருவர் கட்ட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமீன்.